என் அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் என் உயிரான தோழமைகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப பர்சனலான யதார்த்தமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கடன் பிரச்சனை, என் மனசில் நிம்மதியே இல்லை அப்படின்னு நாம் எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் யோசித்து அழுது கவலைப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனால் கஷ்டம் வரும்போது ஏன் வருதுன்னு நாம் என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய சொந்த வாழ்க்கையில் நான் ஓதி பெரிய பெரிய அற்புதங்களை நேரில் பார்த்த ஒரு ரகசிய துவாவையும், நமக்கெல்லாம் ஏன் இந்த சோதனைகள் வருதுங்கிற கசப்பான உண்மையையும் பற்றி தான் பேச போகிறோம். கொஞ்சம் நேரம் ஒதுக்கி முழுசாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கை பாதையை மாறும். முதல்ல நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். நமக்கு முன்னாடி ஒரு நல்ல வழியும் இருக்கும், ஒரு கெட்ட வழியும் இருக்கும். இந்த தப்பான வழியில் போகாத, போனால் கஷ்டப்படுவேன்னு அல்லாஹ் நமக்கு பல வழிகளில் எச்சரிக்கை செய்வான். ஆனால் அதையும் தாண்டி நம்ம நப்சை அடக்க முடியாமல், மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம ஆசைப்படியே அந்த தப்பான பாதைக்குள்ளே நுழைஞ்சிடுறோம். அப்படி நாமளாக போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் பிரச்சனைகள் வருது, என்னை அல்லாஹ் கஷ்டப்படுத்துகிறான், எனக்கு அல்லாஹ் சோதனையை தர்றான் அப்படின்னு அல்லாஹை நம்ம குறை சொல்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம கஷ்டங்களுக்கும் கடன் பிரச்சனைகளுக்கும் நாம் செய்கிற சில தவறான விஷயங்களும் நமது நப்சை கட்டுப்படுத்தாததும் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கும். அல்லாஹ் சொன்ன சில விஷயங்களை நாம் ஒழுங்காக கடைப்பிடிச்சாலே நமக்கு பாதி கஷ்டங்களும் கடன்களும் மன உளைச்சலும் வரவே வராதுங்க. இதற்கு சிறந்த உதாரணம் திருக்குரானில் இருக்கிற நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு தான். அவங்க ஏன் கடலுக்கு அடியில் ஒரு மாபெரும் திமிங்கலத்தோட வயிற்றுக்குள்ளே போய் விழுந்தாங்கன்னு தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அல்லாஹுடைய கட்டளை முழுமையாக வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. அதாவது அல்லாஹோட பேச்சை முழுமையாக கேட்காம போனதுனால தான் அவங்களுக்கு அந்த மாபெரும் சோதனையே வந்தது. ஆனால் அந்த மீனின் வயிற்றுக்குள்ள காரில் சூழ்ந்த இடத்துல மாட்டிக்கிட்டப்போ அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இறைவா, தப்பு என் மேலதான்னு சொல்லி அர்த்தத்தை ஆழமாக புரிஞ்சு ஒரு துவாவை ஓதுனாங்க. அந்த துவா நான் இப்போ சொல்கிறேன், ஸ்க்ரீன்லேயும் தர்றேன், நோட் பண்ணிக்கோங்க. லா இலஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன். இதோட அர்த்தம், இறைவா, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் தான் அநியாயக்காரர்களின் ஒருவனாகிவிட்டேன், என் தவறை நான் ஒப்புக்கொள்கிறேன், என்னை மன்னித்து விடு. பார்த்தீங்களா, அவங்க தன் தவறை உணர்ந்து அர்த்தத்தை புரிந்து ஓதிய உடனே அல்லாஹ் அந்த மீனின் வயிற்றுல இருந்து அவங்கள காப்பாத்தினான். சகோதர சகோதரிகளே, நான் சும்மா ஏதோ புத்தகத்தில் படிச்சுட்டு இதை பேசலை. பர்சனலாக என் வாழ்க்கையில் பெரிய பெரிய கஷ்டங்கள் சோதனைகள் வந்தப்போ இந்த ஒரு துவாவை மட்டும்தான் நான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். இதோட அர்த்தத்தை மனசார புரிஞ்சு, அல்லாஹ்வே, நான் பாவம் செஞ்சுட்டேன், என் நப்சை அடக்க முடியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னைய மன்னிச்சிடுன்னு அழுது ஓதினப்போ என் வாழ்க்கையில் முடியாதுன்னு நினச்ச எத்தனையோ பெரிய விஷயங்கள் ரொம்ப அசால்ட்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்கிறாங்க. தன் கஷ்ட காலத்தில் எந்த ஒரு முஸ்லீமாவது இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் கையேந்தினா அல்லாஹ் அவரோட கஷ்டத்தை நீக்காமல் விடுறதே கிடையாது. இனிமேலாவது நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நாம் என்ன தப்பு செஞ்சோம், நாம் என்ன பண்ணதுனால இந்த கஷ்டம் நமக்கு வந்தது அப்படின்னு முதல்ல யோசிச்சு பாருங்க. நம்ம தவறை ஒப்புக்கிட்டு இந்த துவாவை எப்போதுமே உங்கள் நினைவில் நாவில ஓதிக்கொண்டே இருங்க. நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகிடும். அன்பான தோழமைகளே, உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணுங்க, நப்சை அடக்குங்க, அல்லாஹோட வழியில் நடங்க. ஆயத்துல் கரீமா துவாவை அர்த்தத்தோட ஓதி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. இந்த யதார்த்தமான பதிவு உங்கள் மனசை தொட்டு இருந்தா கமெண்ட்ல சுபஹான் அல்லாஹ்னு உங்களுடைய மற்ற தோழமைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் யோசிக்க வைங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அழகான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜஸக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.